ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஃபார்மோட அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து டோரை வந்து இப்போது கொஞ்சம் நான் இந்த இடத்துல வந்து பழைய நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷீட் போட்டு வந்துருப்பேன். அதாவது இந்த கூலிங் ஷீட் மாதிரி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணியாச்சு. அது வந்து எதுக்காகனா ஏர் வெண்டிலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இதை இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த இது இருந்துச்சு, இந்த ஷீட்டு வந்து கீழே வரைக்கும் இருந்தது. ஸோ அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் காலில் உங்களுக்கு வீடியோ லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க, இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு நம்ம பேர் 3க்கு இறங்கின சிக்ஸ் இது. அதில் பார்த்திங்கன்னா ஒயில் க்ரீன் மேலும் ஒரு ப்ளூ ஃபீமேல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பஜ்ஜீஸ்க்கு இறங்கின 3 சிக்கு இது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஃப்ளைக்காக இந்த கேஜில் தூக்கி போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீ ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 feet கேஜ். எப்பயுமே வந்து சிக்ஸு நீங்கள் இறங்கினவுடனே இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளையில் கேஜில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டர்மரிக் வாட்டர் வச்சுருக்கோம், சாஃப்ட் ஃபுட்டு வச்சுருக்கோம். சாஃப்ட் ஃபுட்டு வீடியோவும் பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நமக்கு இறங்கியிருக்கு, இதில் 3மே வந்து எல்லோ ஃபேஸ் தான். அதில் ஒன்று டஃப்டு இறங்கியிருக்கு. இந்த ஒயில் க்ரீனில் வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு டஃப்டு அது. ஸோ இந்த டஃப்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபீமேலோட பேரண்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் மேலுக்கு இறங்கின சிக்கு தான் அது. ஸோ என்கிட்ட இருந்த பழைய பேரோடைய சிக்கு அது. ஹெலிகாப்டர் மேலுக்கு ஒரு ரெட் ஐ ஃபீமேலுக்கு இறங்கின சிக்கு. ஸோ அதை பற்றி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு அது எப்படி இறங்குது அப்படின்றத பற்றி, இந்த ஜெனட்டிக்காக அது எப்படி வந்து வருது, இந்த கிரஸ் பிரெட்டுன்னு சொல்லுவோம், அந்த கிரஸ் பிரெட்லேருந்து எப்படி வருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்து நம்ம ஆஃப்ரிக்கன் பேர் 1 போய் பார்க்கலாம். ஸோ ஆஃப்ரிக்கன் பேர் 1 பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இவங்க வந்து இப்போ அடுத்து எக்குக்கு போயிட்டாங்க. வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் வந்து உங்களோட இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த சிக்கு வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு சேட் ஸ்டோரினா, அந்த சிக்கு வந்து அது ஒரு ஸ்ப்ளேட் லெக் சிக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு ஸ்ப்ளேட் லெக்கு பார்த்தீங்கன்னா அதனால் சரியாக நிற்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்ப்ளேட் லெக் வந்து நானே வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி போட்டிருக்கேன், ஸ்ப்ளேட் லெக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த ஸ்ப்ளேட் லெக் வந்தால் எப்படி நம்ம வந்து அதை நார்மலாக மாற்றுறது அப்படின்றதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கான அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து. ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் பேருக்கான அப்டேட்டு. இப்போ நம்ம வாங்க செகண்ட் பேருக்கு போயிடுவோம். செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் பேர் வந்து லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, இந்த பேர் 2 ஆஃப்ரிக்கன் பேர் 2ல் வந்து அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கிளச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எக்குக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்க அடுத்த எக்கு வச்சுருக்காங்க. இவங்க தான் அவங்க 2 பேரும். ஸோ அதில் ரைட் சைடில் இருக்கிறது மேல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபீமேல். ஸோ பார்ப்போம் இவங்களுடைய அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எறும்பு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இதில் இருக்குது, எப்போயுமே எறும்பு ப்ராப்ளம் இருக்கும். நான் ஃபின்ச்சஸ் வளர்க்கும் போது ரொம்ப எறும்பு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஃபின்ச்சஸ் எதுவும் போடல. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் எறும்பு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் இப்போ அதை கொஞ்சம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு, எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது என்னன்றதை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டர்மரிக் வாட்டர் வச்சுருக்கோம், ப்ளஸ் சாஃப்ட் ஃபுட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டர்மரிக் வாட்டர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இப்படி வந்து இதெல்லாம் தூசி போய் கிடக்குது. இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை எதுவுமே. ஸோ அதெல்லாம் எது எக்ஸ்பைரியாக இருக்குது என்ன எதுன்றதை செக் பண்ணணும். எக்ஸப்ட் இந்த செட்கட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரீசெண்டாக தான் வாங்கினது. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பைரி வந்து 23 இருக்குது.
ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நேச்சுரலாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுக்கு நம்மளே கொடுத்துடணும். ஸோ இது வந்து நான் இதுக்கான வீடியோ, மெடிசின்ஸ்க்கான வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த பேருக்கு போவோம். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா பேர் 3, ஆஃப்ரிக்கன் பேர் 3ல வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து இவங்க ஆக்சுவலாக எத்தனை எக் வச்சுருந்தாங்கன்னா 5 எக் வச்சுருந்தாங்க. பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு சிக்கு வந்து ஹேட்ச் ஆகி இறந்துருச்சு. ஸோ அவங்க இன்குபேட் பண்ணுறாங்கன்றதில் பிடிச்சி அமுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிக்கு இறந்து போச்சு. பாக்கியில் அவங்க 2 ஹேட்ச் ஆச்சு. 2மே வந்து கூமுட்டை ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ நமக்கு இறங்கி இருக்கிற சிக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த பேரும் வந்து ஃபஸ்ட்டு கிளச் இங்கே வந்ததுனால சரியாக இதாகலை, ப்ரீட் ஆகலை. ஸோ திஸ் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நினச்ச மாதிரியே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சிக் கொடுத்துருக்கு. அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து என்னன்றதை சொல்கிறேன். இது எத்தனை சிக்கு வைக்கிது, அடுத்து எத்தனை எக்கு வைக்கிது, ஸோ என்னன்றதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த பேருக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து இப்போ என்னென்னா, இது நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த பழைய 4 feet கேஜில் வந்து இந்த ஒரு நம்மகிட்டே இறங்கின சிக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை பேர் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ அதை இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ மொத்தமாக வந்து உங்களை வந்து 4 பீஸையும் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில், இது வந்து இதுகளுக்குள்ளே ஏதாவது பேர் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நான் அதை மொத்தமாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்போ அந்த ஃபானில் கொஞ்சம் டவுட் இருக்குது. அந்த ஃபான் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ அது நாங்கள் மேலுன்னு சொல்லி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு டவுட் இருக்கனால இவங்களை மொத்தமாக போட்டிருக்கேன். ஸோ மேல் ஆக்டிவிட்டி இப்போ வரைக்கும் அதுக்கு அந்த ஃபானுக்கு எந்த மேல் ஆக்டிவிட்டியும் தெரியலை. ஆனால் நடுவில் இருக்கிற கிரேக்கு மேல் ஆக்டிவிட்டி தான். மேல் ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு, விசில் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 லுட்டினும் வந்து ஃபீமேலு, அது கன்ஃபார்ம் ஃபீமேலு. அந்த ஃபான் மட்டும் இப்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க மொத்தமாக போட்டிருக்கேன். ஸோ யார் பாக்ஸ் சக்ஸஸ் பண்ணுறாங்களோ அந்த பேரை விட்டுட்டு மற்ற 2 பீஸையும் மட்டும் எடுத்து என்னன்னு செக் பண்ணணும். ஸோ அது இப்போ வாங்க அடுத்த பேர் பார்ப்போம். இது வந்து நம்மகிட்ட வந்து இப்போ அடுத்த பார்க்க போகிற பேர் வந்து இது வந்து இப்போ நான் புதுசாக எடுத்துகிட்டு வந்த பேர். இது என்னோடய பழைய பேர், நான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க கிளச்சை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா கிரே மேலு, லுட்டினோ ஃபீமேலு. கிரே மேல் வந்து ஒயிட் ஃபேஸோட ஸ்பிட்டு. அந்த லுட்டினோ வந்து தெரியல, லுட்டினோக்கு இறங்கினதா எதுக்குமே தெரியாது. ஆனால் இதில் லாஸ்ட் டைம் இறங்கினது அவங்களுக்கு வந்து ஒயிட் ஃபேஸ் சிக்கெல்லாம் இறங்கியிருக்கு. ஸோ பார்ப்போம் இதுக்கான. இது இப்போ நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை, ஏன்னா அவங்களே 3 கிளச் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ரெஸ்ட் போடுறதுக்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கானுடைய பழைய கானில் அந்த நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில். ஸோ அதையும் ஒரு துணியை வச்சு சுற்றி அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இது வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் பயத்தில் இருந்தாலும் இருப்பாங்க. ஸோ அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த பேர் போயிடுவோம். நம்ம ஃபேவரட்டான பேர். ஸோ ஒயிட் ஃபேஸ் மேலு, ஃபான் ஃபீமேலு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எக் வச்சுருந்தாங்க, நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயில்லையும் இவங்க இமேஜ் தான் வச்சுருந்தேன். ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இவங்க பாக்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 எக் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சீரீஸில் ஒரு சிக்கும் ப்ளஸ் வந்து கிரேவோ லுட்டினோவோ, அது பேஸ்ட்டு தெரியல என்ன பேஸ்ட்டுன்னு. ஸோ அதில் ஒரு சிக்கு வந்திருக்கு.
இது கண்டிப்பாக ரெண்டுமே ரெட் ஐ கிடையாது. ஏன்னா அந்த கண்ணு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேபி இந்த ஒயிட் வந்து ஒயிட் ஃபேஸாக வரலாம், இல்லை பைடாக வரலாம், பேர்லாக வரலாம். அதே மாதிரி அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேவோ இல்லை பைடு அந்த மாதிரி ஏதாவது வரலாம், இல்லை கிரே கூட வரலாம். ஸோ அதான் இந்த கண்ணை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம்ல. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இது ரெண்டுக்குமே ரெட்டே இல்லாதனால மேபி இது ஈனோவில் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போயுமே எனக்கு 4 எக்கு வச்சுச்சுன்னா 4மே ஹேட்ச் பண்ணும். ஆனால் இந்த டைம் தான் வந்து இது வந்து என்னன்னா வெறும் 2 எக்கு தான் வந்து எனக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் பரவாயில்ல, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் இவங்களுக்கான அப்டேட்டு. ஸோ இது ஒயிட் ஃபேஸ் ஃபான் ஃபீமேலோட சிக்கு இது. இப்போ இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி புது பேரு நடுவில் இருக்காங்க இவங்க தான். ஸோ இதுதான் கேஜி, ஃபுல் கேஜி. மேலே வந்து இவங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக எப்போயுமே நீங்கள் எந்த போர்டை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். ஸோ அதனால தான் இது என்ன பண்ணியிருக்கேன், டாப்பில் வச்சுருக்கேன். அதே ஒரு பேர்டு ரொம்ப பயப்படுது அப்படின்னா அந்த பேர்டை வந்து கடைசியில் தூக்கி போட்டுடணும். ஸோ அது மாதிரி இது வந்து வந்த புதுசில் என்கிட்ட ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு ஒயிட் ஃபேஸும் ஃபானும். ஸோ அதனால வந்து நான் அந்த தூக்கி லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அது இப்போ பெருசாக பயப்பில்லை. ஸோ இது கொஞ்சம் பயப்பில்லை, இது வந்து அந்தளவுக்கு பயப்பில்லை. ஏன்னா இது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஆனால் பயப்பில்லை. பார்ப்போம். இது வந்து பாக்ஸ் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா அது பூரா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சிருக்கு அந்த கான் எல்லாம். ஆனால் நான் வந்து இது ரெஸ்ட் எடுக்கணுன்றக்காக ரெஸ்ட் விடணுன்றக்காக ஸோ இது எதையுமே பண்ணலை. ஸோ பார்க்கலாம். இப்போது நம்ம இதுக்கான அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அடுத்த சீசன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து வாங்க நம்ம பஜ்ஜீஸில் போவோம். பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இவங்க வந்து மேலே மாற்றிருக்கேன். இந்த ரெட் ஐக்கு மேலே மாற்றிருக்கேன். இவங்க பேர் ஆகிட்டாங்க. இப்போ தான் வந்து பாட் அக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இவங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வேறு ஒயில் கிரீன் மேல். நான் வச்சுருந்த பழைய ஒயில் கிரீன் மேல் வந்து கீழே இருக்குது. ஆனால் இந்த ஒயில் கிரீன் மேல் வந்து புதுசு. இது வந்து நான் பெட் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இவங்க கொஞ்சம் இப்போ பேர் ஆகிட்டாங்க, பாட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் 5 பேர் இருந்தது பஜ்ஜீஸில். அதில் 2 வந்து பேரிங் பண்ணியிருந்தோம். பாக்கி 3 வந்து பேர் ஆகி எக்கில் இருந்த மாதிரி இருந்தது, எக்கு சிக்கில் அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு பேரில் தான் வந்து நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க சிக்கு. இப்போ நான் வந்து இனிஷியலாக காட்டினேன், அதோட சிக்ஸை தான் 3 சிக்கு இருந்தது ரெஸ்ட் அவுட் ஆகி வெளியே. இப்போ வந்து பாக்கி 2 பேர்லையும் இப்போ சிக்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் அதையும். இது வந்து அடுத்த பேர். இது வந்து இந்த மேல் தான் வந்து கொஞ்சம் சரியில்லை மேல், அதனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் இந்த மேலே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீமேல் பேராக இருக்கிறது வந்து இதில் வந்து இது ஆக்சுவலாக இங்கிலீஷ் பேங்கிள் ஃபீமேலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்கிறதுல. இது வந்து அம்பர்லா கிறிஸ்டட் மேலு. ஸோ அம்பர்லா கிறிஸ்டட் மேலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேங்கிள் ஃபீமேலு. சிக்கில் தான் இருக்காங்க, ஆனால் நம்மளை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அந்த சிக்கு ஒரு சிக் தெரியுது. ஆக்சுவலாக இதில் 2 சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அடுத்தடுத்து ஹேட்ச் பண்ணட்டும், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம அடுத்த பேர் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நெஸ்ட் அவுட் சிக்கு இறக்குன வந்து பேர். இவங்க தான் நெஸ்ட் அவுட் சிக்கு வந்து இது பண்ணாங்க. நெஸ்ட் அவுட் சிக்கு இவங்ககிட்ட இருந்தால் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் மறுபடியும் எக்கில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இவங்க எக்கில் உட்காந்துட்டாங்க. இப்போது ஆக்சுவலாக ரெஸ்ட்டு கூட அவங்க அடுத்து விடவே இல்லை. அடுத்து அந்த லாஸ்ட்டு சிக்கன் ரெஸ்ட் அவுட் ஆகும் போதே இவங்க அடுத்து வந்து போய் உட்காந்துட்டாங்க. அடுத்து எக்கில் இன்க்யூபேட் பண்ணிகிட்ருக்காங்க. அரௌண்டு ஒரு 15 டேஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இன்க்யூபேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ பார்ப்போம். இது நம்ம பேர் 3க்கானது. பேர் 1 வந்து இப்போ நம்ம மேலே இருக்கிறது வந்து புதுசாக மேல் வாங்கி போட்டு பேரிங்க்கு போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இது.
இந்த இது. ஸோ இந்த இதில் சிக்ஸ் இருக்குது, அம்பர்லா கஸ்டர்ட் மேலும் இங்கிலீஷ் பேங்கிள் ஃபீமேலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் காட்டின பேரு ப்ளூவும் ஒயிட் க்ரீனு. இதுலேயும் வந்து இப்போ எக்கு சிக்கு நெஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது எக்கு போய் உட்காந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டஃப்டு மேலு, அதாவது டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் கஸ்டர்ட் மேலு. அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ஒரு ஹாஃப் கிரஸ்டட் மேலு. ஸோ இதுக்கான ஃபீமேல் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஆலிவ் ஃபீமேலு. ஸோ இது லாஸ்ட் டைம் வந்து நான் இது வந்து இதுக்கு ஒரு மேல் வேணால் மாற்றி போடுவோமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம மேல் மாற்றி போட்டாச்சு, இந்த மேலே போட்டாச்சு. ஸோ இந்த மேலே போட்டு இதில் எக்ஸும் வந்து ஒரு 6 eggs வச்சுருக்காங்க, ஃபோட்டோவில் தான் இருக்குது. ஸோ நான் செக் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணால் எக்ஸை வேணால் காட்ட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் இந்த தெரியும் உங்களுக்கு, இப்போ எக்ஸில் இருக்காங்க. அரௌண்ட் 6 eggs இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 egg பார்த்தேன், ஆனால் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது மேக்ஸிமம் எக்ஸ்லாம் ஃபோட்டோவில் இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு பார்த்தாலே இது கிட்டத்தட்ட எக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் வர, அதாவது சாரி எல்லாமே ஹேட்ச் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுவும் என்னென்னு, இதுக்கான அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதுக்கு அடுத்த பேரை பார்ப்போம். அடுத்த பேரை பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெயின்போவில் இருக்கிற ரெயின்போக்கு இறங்கின சிக்கு இது. ஸோ என்னோட பழைய பேர் ரெயின்போக்கு இறங்கின சிக்கு. இது ஒரு மேலு, ஃபீமேல் வந்து உள்ளே இப்போது சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு நிமிஷம் போய் பார்க்கலாம் நம்ம என்னன்னு. ஸோ அம்மா இதில் ஒரு சிக்கு வந்து இறந்தும் இருக்குது. 1 2 3 சிக்கு இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்சு 3 சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு சிக்கு இறந்துருக்கு. ஸோ இப்போ ஹேட்ச் ஆன சிக்கு இறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிக்கு இறந்து போகிறது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது கரெக்டான இன்டர்வெல்ல வந்து எக்கு வந்து அது இது பண்ணியிருக்கு, எக்கு வச்சு உட்காந்துருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து சிக்ஸு இறங்கிடும். அதுவே வந்து பெரிய சிக்ஸு இறங்க என்ன ஆயிரும் அப்படின்னா, சரியான இன்டர்வெல்ல வந்து இது எக்கு வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லாஸ்ட் இறங்குற சிக்கு வந்து ஒன்றா இறந்துக்கிட்டே வரும். ஸோ பார்க்கலாம், இதோட அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்முக்கான அப்டேட்டு. ஃபுல்லாக நான் இப்போ உங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து இங்கே ஃபின்ச்சஸ் இந்த இடத்துல வந்து இந்த கேஜஸ் சும்மா செட் பண்ணியிருக்கோம். சரி ஃபின்ச்சஸ் போடலாம், சும்மா ஒரு பேர் 2 பேர் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆஃப்ரிக்கன்ஸில் வந்து 2 பேரில் சிக்கு இருக்குது, அதாவது ஒரு பேரில் சிக்கு இருக்குது, எக்கும் வச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேரில் சிக்கு இருக்குது, 2 சிக்கு இருக்குது. இன்னொரு பேர் வந்து இப்போ எக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆஃப்ரிக்கனோட அப்டேட்டு. காக்டெயிலில் இவங்க இந்த 4 பீஸில் வந்து யார் அக்சஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ செக் பண்ணுவோம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் பாக்ஸ் அக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பேர் ஆக்கிடுவோம். பேர் ஆக்கிட்டு அது பாக்கி 2 வந்து ஸோ இங்கே ஒரு கேஜ் வந்து போடணும் இந்த இடத்துல மேலே. ஸோ இந்த இடத்துல ஒரு கேஜ் போடணும் கண்டிப்பாக. அப்படி ஒரு கேஜ் போட்டு அங்கே ஒரு பேரை வந்து மாற்றிடலாம். ஸோ இதில் அடுத்த பேர் வந்து இந்த பேர் வந்து கண்டிப்பாக இது இப்போ நம்ம விட்டால் கூட எக் வச்சிரும். ஆனால் இப்போ இது வாண்டடாக தான் நம்ம வந்து அதை வந்து எக்கு வைக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றனால. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் பேரில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பேரில் சிக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஈனோ கிடையாது அது 2 சிக்குமே. அது ஏதாவது ஒரு மியூட்டேஷனில் கிரே அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு அந்த ஒயிட் ஃபேஸோ, இந்த ஒயிட்டில் இருந்தது வந்து ஒயிட் ஃபேஸோ ஏதோ ஒரு பைடு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு 2லேயுமே பைடு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேர்ல் எடுத்திருக்கு நான் அந்த இந்த இதை வந்து அந்த பேரண்ட்டில் பேர்ல் வந்து எனக்கு இறங்கியிருக்கு, ஒயிட் ஃபேஸ் பேர்ல். ஸோ மேபி இறங்க வாய்ப்பு இருக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி
முக்கியமாக வந்து இப்போ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.